ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 85,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். மொத்தமா ஒரு 5 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட்லயே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 2 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, ஜெனரல் மேனேஜர் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் டெப்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டகரி, ஸோ மேனேஜர் லெவல் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா ரூ. 85,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ அதே ஜெனரல் மேனேஜர்ல வந்து பாருங்க டெப்டி ஜெனரல் மேனேஜர் டிசைன் கேட்டகரிக்கு, அதே மாரி வந்து ஆர்க்கிடெக்ட் கேட்டகரிக்குலாம் வந்து ரூ. 1,25,000 சேலரி வந்து வரும். ஸோ ஜெனரல் மேனேஜர்லேயே வந்து பாருங்க உங்களுக்கு 2 கேட்டகரி குடுத்துருக்காங்க. இதில ஏஜிஎம் கேட்டகரிக்கு வந்து ரூ. 1,60,000 சேலரி இருக்கும். ஜெனரல் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து ரூ. 2,25,000 சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மேனேஜர் கேட்டகரிக்குலாம் 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெப்டி ஜெனரல் மேனேஜருக்குலாம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே ஏஜிஎம்னா 47. ஸோ ஜெனரல் மேனேஜர்னா வந்து பாருங்க 55 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பாருங்க ஜெனரல் மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றதுமா பிஇ, பிடெக்ல வந்து நீங்க சிவில் வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க எம்இ, எம்டெக்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க, சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. முன்னுரிமையும் உங்களுக்கு வந்து தருவாங்க. இதில வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து மஸ்ட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து ஆர்க்கிடெக்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா பிஆர்க்கு வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து டிசைன் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க சிவில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். எம்இ, எம்டெக் நீங்க முடிச்சிருந்தா பிரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து மேனேஜர்ல ஆர்க்கிடெக்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க பிஆர்க்கு வந்து நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா மஸ்ட்டா வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது இருக்கிறவங்க தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 ஸ்டேஜா வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கிறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். அதே ஓபிசியா இருந்தா உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, ஸோ எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 50 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ரூ. 300 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து பார்த்தோன்னா, நெஃப்ட் மூலியமா இல்ல யுபிஐ மூலியமா நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். அதுக்கான அக்கவுண்ட் டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த அக்கவுண்ட்க்கு தான் நீங்க வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதில ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா பர்சன் வித் டிசபிலிட்டீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அவங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இண்டியன் நேஷனல்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, இங்க வந்து பாருங்க லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க ப்ரொசீஜருமே வந்து இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து பார்த்தா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதில குடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து இந்த ஃபைல் சைஸ்ல இருக்கிற மாரி வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 2 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க இங்க வந்து நம்பருமே குடுத்துருக்காங்க. இமெயில் ஐடியுமே இருக்கு. இந்த நம்பருக்கு இல்ல இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.